வணக்கம். வெல்கம் டு குட் லைஃப். நான் லாவண்யா ஹவுஸ்டின் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஷாம்பு. ஷாம்பு நம்ம ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னா, கூந்தல்ல இருக்கக்கூடிய அழுக்க வந்து சுத்தம் செய்யறதுக்கு தான் ஷாம்பு வந்து பயன்படுத்துறோம். அது மட்டும் இல்லாம, முடியோட தன்மைக்கு ஏத்த மாதிரி ஷாம்பு கிடைக்குது. இப்போ முடியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, எண்ணெய் பசை கொண்ட முடி இருக்கு, வறட்சியான முடி இருக்கு, மென்மையான முடி இருக்கு, பொடுகு உள்ள முடி, இந்த மாதிரியான பல வகையான முடிகளுக்கு ஏத்த மாதிரி நெறைய ஷாம்புகள் வந்து மார்க்கெட்ல கிடைக்குது. இப்ப இந்த ஷாம்பு வந்து சீரான முறையில பயன்படுத்தலைன்னா, அது முடி உதிர்வு, முடி பலவீனம் இந்த மாதிரியான பிரச்சனைகள வந்து உண்டாக்கும். இப்போ ஷாம்பு வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ ஷாம்பு வந்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல சிக்கு உள்ள சீப்பா எடுத்து, முடிய வந்து சிக்கு இல்லாம நல்லா தல சீவி வாரி விடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தலைய வந்து நனைக்கணும். தலைய நனைச்சுட்டு தான் வந்து அந்த ஷாம்புவே நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா, கூந்தல வந்து நனைக்காம அப்படியே பயன்படுத்துறதுனால, அது டைரக்ட்டா வந்து அது வந்து அந்த ஸ்கேல்ப்ல படும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது ரொம்ப வறட்சிய வந்து ஏற்படுத்தும். அதனால சில பேருக்கு வந்து அலர்ஜி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படுத்தும். ஸோ அதுக்காக தான் வந்து முதல்ல தலைய வந்து நனைக்கணும். நனைச்சு அதுக்கப்புறமா ஷாம்பு வந்து தண்ணீல கொஞ்சமான தண்ணீல மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு கையில ஊத்தி, இந்த விரல வச்சு நல்லா தலையில மசாஜ் குடுத்து, அதுக்கப்புறமா தான் வந்து நம்ப வந்து தல வந்து வாஷ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த ஷாம்பு வந்து நம்ம நல்லா டைரக்ட்டா வந்து அப்ளை பண்றோம். மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது, அது நல்லா எல்லா இடத்துலயும் ஊடுருவி, அது என்ன ஆகும் அப்டின்னா, நல்ல ஒரு என்ன சொல்றது? சுத்தமான ஒரு வாஷ் வந்து குடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம, இந்த தலை குளிக்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சமாவது எண்ணெய் பசை கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா, அந்த எண்ணெய் பசை இருக்கும்போது, அந்த முடியில வந்து ஃபுல்லா அந்த இது வந்து போகாம, ட்ரை ஆகாம முடி வந்து இருக்கும். அந்த ஸ்கேல்ப்பும் ட்ரை ஆகாம இருக்கும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த ஷாம்பூல வந்து என்னன்னா, ஆ பற்கள் வந்து இந்த சின்ன பற்கள் உள்ள சீப்ப நம்ம யூஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா, முடியெல்லாம் கழண்டி, முடி உடையும். இந்த மாதிரியான முடி உதிர்வ வந்து அதிகமா ஏற்படுத்தும். அதனால தான் தலைய வாரிட்டு தல குளிக்கும்போது, இந்த மாரி முடி கொட்டுற பிரச்சனைகள், மத்த பிரச்சனைலாம் வராம நம்ப தடுக்கலாம். இப்போ நம்ம தண்ணீ ஊத்தி நம்ம தலைய வந்து வாஷ் பண்ணணும். அது எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி எடுத்து தலைய வந்து நல்லா அலசணும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்கேல்ப்ல பட்டு நம்ம மசாஜ் குடுத்து வாஷ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாரி மசாஜ் குடுத்து நல்லா தலைய வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீய ஊத்தி ஊத்தி அலசுறதுனால என்ன ஆகும்னா, கம்ப்ளீட்டா அந்த அழுக்கெல்லாம் வந்து வெளியில போயிடும். ஸோ தலைக்கு வந்து நல்ல ஒரு வாஷ் குடுத்த மாதிரி இருக்கும். முடிக்கும் வந்து அந்த ஊட்டச்சத்துலாம் போகாம, ட்ரை ஆகாம நார்மலா இருக்கும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, டெய்லியும் வந்து சில பேர் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இயற்கையா இருக்கக்கூடிய எண்ணெய் அந்த பசை தன்மை இருக்கு இல்லைங்களா? சுரப்பு தன்மை. அது வந்து போயிடும். அதனால டெய்லி வாஷ்ன்றத விட, நம்ம டெய்லி ஆயில் வச்சாலும், வாரத்துல 2, 3 நாள் வந்து தல குளிச்சாலே போதுமானது தான். ஆனா, இப்ப இருக்க வந்து சூழ்நிலை, மாசுபாடு அதனால வந்து டெய்லியும் தல குளிக்கிறதுனால, அந்த முடியில உள்ள ஊட்டச்சத்துக்கள், மத்த இதுவெல்லாம் வந்து போயிடும். ஸோ, வாரத்துல ஒரு 4 நாள் கூட நீங்க வந்து வாஷ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வந்து எண்ணெய டெய்லியும் வைக்கிறதுனால, ஸ்கேல்ப்பும் வந்து ட்ரை ஆகாம இருக்கும். இது ஆல்ரெடி வந்து ஹேர் ஆயில் பத்தி பேசும்போது சொல்லியிருக்கேன். இப்போ வந்து தலைக்கு வந்து நெறைய பேர் வந்து சுடு தண்ணி வந்து ஊத்துவாங்க. அந்த சுடு தண்ணி வந்து ஊத்தும்போது என்ன ஆகும் அப்டின்னா, அந்த வேர் வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்து நம்ம ஒரு செடியில வந்து சுடு தண்ணி ஊத்துறோம் அப்டின்னா, அது பட்டு போயிடும். அதே மாதிரி தான் இந்த ஹேர் வாஷ் பண்ணும்போது, நம்ம வந்து சுடு தண்ணி யூஸ் பண்றது மூலியமா அந்த ரூட் வந்து ஃபுல்லா டேமேஜ் ஆகி, அது வந்து ஃபுல்லா ட்ரை ஆகி, அந்த வேரே வந்து பட்டு போற மாதிரி ஆயிடும். அதனால சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, முடி வளர்றதே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, வார்ம் வாட்டர் ரொம்ப லூக் வார்ம் வாட்டர் அந்த மாதிரியான பதத்துல தான் வந்து ஹேர் வாஷே வந்து நம்ம பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தல குளிச்ச பிறகு எல்லாரும் ட்ரையர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ட்ரையர் யூஸ் பண்றது அந்த அளவுக்கு வந்து முடிக்கு வந்து பாதுகாப்பானது கிடையாது. அதனால அத பார்த்து கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. இப்போ ஷாம்பு வந்து யூஸ் பண்ண பிறகு நெறைய பேர் வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிஷனர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த முடிக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாவும், ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும், முடி வந்து ரொம்ப வீக்கா இல்லாம நல்லா வந்து வளர்ச்சிக்கு வந்து இந்த முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு இந்த கண்டிஷனர். ஸோ அது வந்து கண்டிஷனரும் வந்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இனி வர இதுல வந்து கண்டிஷனர் பத்தி பேசுவேன். அத பத்தியே நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ இந்த இயற்கையான முடியில வந்து இப்போ ஷாம்பு வந்து மார்க்கெட்ல நெறைய கிடைக்குது. அந்த ஷாம்புல பார்த்தீங்கன்னா, நெறைய கெமிக்கல்ஸ், ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் வந்து நெறைய யூஸ் பண்றதுனால, அது என்ன ஆகுது அப்டின்னா, நம்மளுக்கு நெறைய பிரச்சனைகள வந்து ஏற்படுது. எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, வறட்சியான ஒரு ஸ்கேல்ப் வந்து கிடைக்கும். அதிலேயே வந்து சில பேருக்கு வந்து அலர்ஜி ஏற்படும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, என்ன அப்டின்னு சொன்னா, அழற்சி இந்த மாதிரியான அரிப்பு தன்மை, இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து சில பேருக்கு வந்து ஒத்துக்காது. சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கவங்களுக்கு இது பெரிய பிரச்சனையா வந்து உண்டு பண்ணும். அதனால அது உங்களோட முடிக்கேத்த தன்மைக்கு ஏத்த மாதிரி தான் வந்து நீங்க வந்து ஷாம்பு வந்து சஜெஸ்ட் பண்ணணும். அதுவும் ஹார்ம்லெஸ் ஷாம்பு வந்து பயன்படுத்துறதுனால அது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். இயற்கையான முறையில இப்ப நம்மளுக்கு நெறையவே கிடைக்குது. ஸோ அந்த மாதிரியான ஷாம்பு வந்து பயன்படுத்தலாம். இப்போ இதுல வந்து இயற்கையான முறையில வந்து குடுத்திருக்கக்கூடிய ஷாம்பு தான் பார்த்தீங்கன்னா, எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் கம்ப்ளீட் கேர் ஷாம்பு. இது வந்து பார்த்தோம் அப்டின்னா, இதுல உள்ள இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்டின்னா, இதோட பயன்களும் நம்ம பார்க்கலாம். இயற்கையாகவே இதுல என்ன இருக்குன்னா, அல்டிமேட் சில்கி முடிக்கு வந்து ரொம்ப பளபளப்பான தோற்றத்த வந்து இது குடுக்குது. பாதாம் பால் இருக்கிறதுனால இதுல விட்டமின் சி, அது மட்டும் இல்லாம ஆன்டி ஆக்ஸிடென்ட் வந்து இருக்குது. வறட்சிய வந்து நீக்குது. அ ஆலோவேரா பார்த்தீங்க அப்டின்னா, இதுல வந்து முடிக்கு வந்து உயிரோட்டத்த வந்து குடுத்து, இது வந்து வலிமை அடைந்த முடியின் வளர்ச்சிய வந்து ஊக்குவிக்குது. இது வந்து முடிய சாஃப்ட்டாகவும், சில்காவும் வைக்குது. அது மட்டும் இல்லாம, இது வந்து முடி உதிர்வ வந்து தடுக்குது. இந்த முடியின் வேர்க்கால்கள் சொல்றோம் இல்லையா? அது வந்து வலுவாக்குது. குறிப்பா வந்து ஊட்டச்சத்து மிக்க இந்த டீ, எலுமிச்சை மற்றும் செம்பருத்தி எண்ணெயினால தயாரிக்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்தோம் அப்டின்னா, இது ஹேர் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு, முடிய பாதுகாக்கிறதுக்கு இந்த கம்ப்ளீட் கேர் ஷாம்பு வந்து பயன்படுது. இதுல வந்து பாதாம் பால், ஆலோவேரா இருக்கிறதுனால முடி சாஃப்ட்டாவும், சில்கியாவும், பளபளப்பாவும் வைக்குது. இது எல்லா வயதினருக்கும் ஏற்றது. அது மட்டும் இல்லாம ஆண்கள், பெண்கள் இருவரும் பயன்படுத்தலாம். ஸோ இந்த இது கம்ப்ளீட் கேர் ஷாம்பு மிகவும் பயனுள்ளதா இருக்கு.